ஆத்ம வணக்கம். ஆத்ம வணக்கம். கர்மாவுக்கு கண்கள் இல்லை, ஆனால் அதற்கு முகவரி, உங்கள் முகவரி நன்றாக தெரியும். வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 11ஆம் தேதி மாசி மாதம் 2026ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி யகா மாஸ்டர் அவர்கள் தியானத்தை வழிநடாத்துவார். சொற்பொழிவு தமிழ் மன்னரும் தமிழ் கவிஞர்களும் தமிழ் மன்னரும் தமிழ் கவிஞர்களும். சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் அகஸ்தியர் சேதுபதி. பின்பு கேள்வி பதில் கலந்துரையாடல் நடைபெறும். அன்னளவாக 9:30 மணி அளவில் இதை நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். உங்கள் ஒத்துழைப்பை கோருகின்றோம். இப்போது ஜெகா மாஸ்டர் அவர்களை தியானத்தை வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் சுமார் அரை மணி நேரம் வரை தியானம் மேற்கொள்ளவிருக்கிறோம். இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தரும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சமணங்கால் போட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வழமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தளத்தை தாரா அவர்களிடம் கையளிக்கின்றேன். சாரி. நன்றி. நன்றி ஜெகநாதன் மாஸ்டர். நன்றி கூறும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரையும்
அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்வைத்து ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM, தமிழ் ஐரோப்பா, PMC, தமிழ் டிவி ஆகிய அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி ஆகிய ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். அடுத்து பிளேயரை போட்ட சிவா மோகனிற்கும், ரெக்கார்ட் பண்ணிய பவானிக்கும், மியூசிக் போட்ட பாபுவுக்கும், தியானத்தை வழிநடத்திய ஜெகாவுக்கும் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அடுத்து எமது சொற்பொழிவாளரை அறிமுகம் செய்யும் நேரம் இது. அகசியர் சேதுபதி MBA பட்டம் பெற்ற இளைஞன், லண்டனில் படித்தவர், மியான்மரில் தமிழ் இளைய ஒருங்கிணைப்பு ஃபவுண்டராக இருந்தவர், மியான்மரில் பிறப்பிடமாக கொண்டவர், பலரையும் ஊரூராக அழைத்துச் சென்று மகிழ்விக்கும் தூதுவர், நேரமில்லா எறும்பு. நாம் வாழ்ற வாழ்க்கை உண்மையா அல்லது நம் மனம் உருவாக்கிய ஒரு தோற்றமா என உலகத்தை வென்ற ஒரு இளவரசன் குருவான வசிட்ட முனிவரை கேட்டான். அதுபோல எமது அகஸ்தியரும் பிரசிடென்ட் ஒபாமாவை 2014 ஆண்டில் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி என்பதையும் பதிலை அவரையே தருமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி, வணக்கம். இதோ இத்தளவு உங்களுடையது. நன்றிகள்மா. வணக்கங்கள். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அரும் பெரும் பேரறிஞர்கள் அனைவரும் நிறைந்திருக்கும் இந்த மேடையில் அடியனுக்கும் வாய்ப்பளித்த இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றிகள், வணக்கங்கள். முதல்ல என்னோட இன்னைக்கு தலைப்பு வந்து போன முறை எல்லாரும் கேட்டிருந்தாங்க, இந்த மன்னர்கள் பற்றியும் இந்த புலவர்கள் பற்றியும் 2ஆம் பாகம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ அந்த உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இப்போ அவங்க அம்மா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க என்கிட்ட. ஸோ 2014 நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க அவருக்கு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும், இப்போ இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கரோட அதிபர்கள் பட்டியலில் வந்து ஒபாமாவை வந்து அனைவருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு ஒரு பிரசிடென்ட்னாக்க ஒபாமா தான் நம்மளோட. ஸோ அவரை வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு சந்திக்கணும், ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு மனசார ஒரு ரொம்ப நாள் ஒரு ஆசை அது வந்து. ஸோ அந்த ஆசை வந்து நிறைவேறிய காலம் ஒரு காலம். ஸோ இந்த இந்த வீடியோவை நான் அப்படியே உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிடுறேன். இந்த யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஷேர் ரெக்கார்டிங் ஸ்டாப் ப்ளீஸ். 2014 வந்து 2014 வந்து பார்த்தீங்கன்னாக்க பர்மாவில் வந்து இந்த டெமோக்ராட்டிக் நாடாக மாறுறதுக்கு வந்து ஆங் சான் சூச்சிங்கிற நம்மளோட தலைவர் வந்து அவங்களோட முன்னெடுப்பில் வந்து அந்த டெமோக்ராட்டிக் ட்ரான்சிஷன் பீரியட்ல போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்கள் நாட்டில் வந்து பல விதமான சவால்கள் இருந்துச்சுல. ஸோ அதனால நான் அவங்கள கேட்ட கேள்வி வந்து, எங்கள் நாடு வந்து இப்பதான் வந்து இந்த ஜனநாயக மாற்றத்துல இருக்கிறனால அனைத்து துறைகள்லையும் வந்து எங்களுக்கு சவால்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கல்வித்துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, சுகாதாரத்துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா துறைகள்லையும் எங்களுக்கு சவால்கள் இருக்கு.
நீங்க இந்த நாட்டோட பிரசிடென்ட்டா இருந்தீங்கனாக்க, எந்த துறைய நீங்க முதல்ல கையாளுவீங்க? இந்த நாடு முன்னேற்றத்துக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லிட்டு அவங்கட்ட நான் கேள்வி கேட்டேன். 2014ல. அப்ப எனக்கு வயது வந்து 20 வயது எனக்கு. ஸோ அப்ப வந்து அவரு அவரு ஒரு இதெல்லாம் இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் கண்ணுக்கு நான் பட்டு அவர் என்ன சூஸ் பண்ணி, அது 3வது ஆளா நான் வந்து அவர்ட்ட கேள்வி கேட்டேன். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு வாழ்க்கையில இறைவனோட ஒரு செயல்ன்னு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் நம்புறேன் அது வந்து. ஸோ அந்த மாரி ஒரு சம்பவம். அப்புறம் பிறகு அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறது அந்த லிங்க்ல இருக்கும். பிறகு பார்த்தீங்கன்னாக்க, அந்த ஈவென்ட் முடிஞ்சுட்டோனே எல்லாம் பிபிசி, சிஎன்என் இந்த மாரி உலக மீடியா அனைவரும் என்ட்ட என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க. அதற்கு நான் என்ன பதில் சொன்னேங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சரி, அது நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம பேசலாம் அத பத்தி. ஸோ இன்னைக்கு பேச வேண்டிய தலைப்புக்குள்ள நம்ப போயிரலாம். நம்ம தமிழ் மன்னர்களையும், அப்புறம் அ நம்ப புலவர்களும்ங்கிற தலைப்புல நம்ம பேச இருக்கிறோம். நம்ப போன வாரம் சொன்ன மாரி தான், போன முறை சொன்ன மாரி தான், ஆ எப்படி வேணாலும் வாழலாங்கிற இந்த உலக மத்தியில, இப்படிதான் வாழ்ந்தாகணும். இந்த முறைப்படி தான் வந்து இருந்தாகணும்ங்கிற அறம் சார்ந்த சிந்தனைய குடுத்த ஒரு சமூகம் வந்து தமிழ் சமூகம். நேத்து கூட ஒரு கட்டுரைய படிச்சேன். ஸோ அது வேணானாக்கா நான் உங்களுக்கு பிறகு ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஆங்கிலத்துல இருக்கிற சொற்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதுல வந்து 1,40,000 1000 சொற்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, 1,20,000 சொற்கள் வந்து தமிழ்லேருந்து தான் அத வந்து புகப்பட்டுச்சுங்கிற அந்த ஆய்வ ஒருத்தவங்க பண்ணுனத நான் வந்து பார்த்தேன். ஸோ அதே மாரி தான் உலக இந்த மனித குலத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்த மத்த மொழிகளுக்கெல்லாம் அடிப்படையான இந்த இலக்கணம், இலக்கியம், மொழி சார்ந்த ஆய்வுகள் பூராமே, இந்த உலக மொழிகளுக்கு வந்து தமிழ் மொழி தான் வந்து அத கொடுத்திருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஆய்வுகளும் வந்து பல பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மொழிகளின் பரிணாம வளர்ச்சியில, இந்த 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 அ இந்த மொழி சார்ந்த ஆய்வுகள்ல நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பண்ணியிருக்காங்கனாக்க, அந்த அளவுக்கு இந்த மொழியில இருக்கிற ஆற்றல வந்து ஒரு இப்ப பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நம்ம தமிழ் மொழியோட காலகட்டத்த நீங்க சொன்னீங்கன்னாக்க, சில பேர் 5000 வருடம்னு சொல்றாங்க. சில பேர் 10,000 வருடம்னு சொல்றாங்க. இன்னைக்கு உலகத்துல பல மொழிகள் இன்னைக்கு உலகத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க, 6000 மொழிகளுக்கு மேல பேசப்படுது. அந்த 6000 மொழிகளுக்கு முன்ன நீங்க பார்த்தீங்கன்னாக்க, பல மொழிகள் வந்து தமிழுக்கு பின்னால தோன்றி, அது தோன்றியே இப்ப மறைஞ்சு போன மொழிகள், பல மொழிகள் இருக்கிற மத்தியில, இன்னைக்கு உலகத்துல இந்த 5000, 10,000 வருடத்துக்கு முன்பு தோன்றிய இந்த மொழி வந்து, இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில வந்து மக்கள்ட்ட இன்னைக்கு வரைக்கும் கடத்தி இருக்காங்க. ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த மொழி சார்ந்த, அறம் சார்ந்த சிந்தனைய கடத்தியிருக்காங்க. சரி, இதுல வந்து ஏன் இந்த தமிழ் வந்து அழியாம இருக்குங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்க, ஒரு முக்கியமான கருத்த நம்ம சொல்லணும்னாக்க, இந்த தமிழ்ல இருக்கிற அந்த உண்மை, இந்த தமிழ்ல இருக்கிற அந்த நேர்மை, இந்த தமிழ்ல இருக்கிற அந்த அன்பு, இந்த இந்த மொழிய படிச்சுக்கிட்டாலே வந்து, அது வந்து உண்மைய சொல்ல சொல்லுது, நேர்மைய சொல்ல சொல்லுது, அறம் சார்ந்த சிந்தனைய குடுக்கிற அந்த அந்த தன்மை இந்த மொழி கிட்ட, அந்த இயல்பு, அந்த இயற்கையாகவே இருக்கிறனால தான் வந்து, இவ்வளவு 1000 ஆண்டுகள் தாண்டியும் இந்த மொழி அழியாம இருக்குன்னு நம்ப சொல்லலாம். அப்ப இவ்வளவு காலகட்டத்த கடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு தலைமுறைக்கும் இந்த மொழி அழியாம கடத்தியிருக்காங்கனாக்க, அந்த கடத்தின பங்குல வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த மன்னர்களும், இந்த புலவர்களும் வந்து மிகப்பெரிய ஒரு 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 வி ஒரு ஒரு கட்டத்த வந்து அவங்க முறையாக கையாண்டிருக்காங்க. அதனால தான் இந்த மொழி வந்து இவ்வளவு காலம் கடந்தும்
உயிரோட இருக்கு. மனிதர் குலத்துல வந்து நன்மை குடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு முக்கிய காரணத்துல இந்த சில காரணங்களும் இருக்கு. அதுல வந்து நம்ம வந்து சில சில கதைகள நான் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஆனா இருந்தாலும் எந்த மாரி செஞ்சிருப்பாங்கங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம யோசிச்சோம்னாக்க, நம்ப அதியமான் மன்னன பத்தி நம்ம வந்து முதற்கண் நம்ம பேசி ஆகணும். அதியமான் மன்னனோட கையில வந்து கருநெல்லின்னு சொல்லிட்டு ஒரு நெல்லிக் கனி கிடைக்குது. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு சராசரி மனிதன் வந்து அவ ஒரு எந்த மனிதனா இருந்தாலும் சரி, நான் அதிக காலம் கூட வாழணும். நான் இப்ப இருக்கப்போற வாழ்க்கைய விட, ஒரு கூட அதிகமா வாழ்நாள் வாழணும்னாக்க, அத விருப்பப்படாதவங்க யாராச்சும் இருப்பாங்களா இந்த உலகத்துல? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா, இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன்லாம் பார்த்தீங்கன்னாக்க, நீங்களே படிச்சிருப்பீங்க. எப்படியாவது 150 வருடம் வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு பலவிதமான ரிசர்ச் பண்ணி, பலவிதமான கெமிக்கல், பலவிதமான முயற்சிகள் செய்து கூட அவங்க வெற்றி பெறாம போனாங்க. ஓகேங்களா? அதே மாரி தான் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்த அதியமான் மன்னனுக்கு அந்த கருநெல்லி கிடைச்சது, தான் வாழணும். நான் வாழலாம்டா. நான் அதிக காலம் வாழலாம்னு சொல்லிட்டு எண்ணம் இல்லாம, நான் வாழ்ந்தா கூட இந்த மண்ணுக்கும், இந்த மக்களுக்கும் வந்து பெரிதா நன்மை நடக்காது. ஆனா தமிழ் வாழணும். இந்த மொழி வாழணும். இந்த மொழிய வாழ வைக்கிறவங்க வந்து இந்த மார்கள் தான். இந்த மார்கள்ல அந்த காலகட்டத்துல வாழ்ந்த கூப்ட்டு, ஔவை வந்து அதிக அதிக காலம் வாழ்ந்தா தமிழுக்காக நெறைய செய்வாங்க. ஏன்னா, சிறந்த தொண்டு வாழ்க்கையில எந்த தொண்டுன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்க, அந்த காலத்துல சொல்லுவாங்க, தமிழ் தொண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தமிழ் தொண்ட செய்யற இந்த ஔவை வந்து என்ன விட அதிக காலம் வாழ்ந்து, இந்த மக்களுக்கும், இந்த இந்த மொழிக்கு அவங்க சேவை செய்யணும்னு சொல்லிட்டு, அந்த கனிய எடுத்து அவங்களுக்கு குடுத்திருக்காங்கனாக்க, அந்த காலத்து மன்னர்கள் எந்த அளவுக்கு இந்த மொழி மேல நேசத்த வச்சிருப்பாங்க, இந்த மொழி மேல பாசத்த வச்சிருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அப்புறம் இந்த ஔவைன்னு நம்ம சொல்லும்போது வந்து, காலங்கள்ல வந்து ஒரு இப்ப வந்து ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு ஔவை தோன்றியிருக்காங்கங்கிறத வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேரு சொல்றாங்க வந்து 12 ஔவையார்கள் இருந்திருக்காங்க. நம்மளோட சரித்திரங்கள்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சில பேர் வந்து இல்ல சில குறிப்பிடுற ஔவைகள்லாம் வந்து 2 பேரும் ஒரு ஒரு ஔவையா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு, அப்படி இணைச்சு இப்ப காலப்போக்குல கடைசியா ஃபைனலா ஒரு 3 ஔவை இருப்பாங்கங்கிறது வந்து இப்ப இறுதியா சொல்லப்படுது. அப்ப ஔவை காலகட்டத்துல வந்து எந்த அளவுக்கு நம்ம தமிழர்கள் வந்து அ ஒரு 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 உலகத்த விட ஒரு அட்வான்ஸ் காலமா வாழ்ந்திருக்காங்கங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, அ நீங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ "அணுவில் துளைத்தேன்னு" சொல்லிட்டு ஒரு ஒரு ஔவையோட ஒரு பாடல் இருக்கும். திருக்குறள பத்தி ஔவை சொல்லும்போது வந்து, அணு அணுவ அளவுக்கு இருக்கிற இந்த திருக்குறள் வந்து, இந்த உலகத்துக்கே எவ்வள நன்மை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஔவை பாடியிருப்பாங்க. அப்ப அந்த அணுவ கண்டுபிடிச்சது வந்து இப்ப தான் கண்டுபிடிக்கிறாங்க இந்த உலகம் வந்து. இப்ப ஒரு சமீப காலகட்டத்துல தான் அணுவ கண்டுபிடிச்சதே. ஆனா, ஔவையார் வாழ்ந்த காலகட்டத்திலே அணுவ கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாரி தமிழோட முன்னெடுத்து போனோம்னாக்க, இந்த ஔவை போன்ற மார்கள் நான் வந்து சமீபத்தில உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் மலேசியா, சிங்கப்பூருக்கு அந்த தைப்பூசத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். அப்ப ஔவை கண்ணன்னு சொல்லிட்டு மலேசியால ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர சந்திச்சேன். அவர்ட்ட தான் இந்த கேள்விய கேட்டேன். சரித்திரங்கள்ல வந்து பல ஔவையார்கள் அ இருக் இருக் இருக்குதுன்னு சொல்றாங்க. எத்தன ஔவையா இருக்கும்? அத அத பத்தி நீங்க விளக்கமா சொல்லுங்கன்னு அவர்ட்ட சொல்லும்போது தான், அவர் வந்து இந்த 12 ஔவை இருந்ததாக குறிப்பு இருக்கு. ஆனா, இறுதியாக 3 ஔவைங்கிறத அவர் வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாரி ஔவையார்களோட காலகட்டத்தில ஔவைன்னு சொல்லிட்டாலே, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ கணவர் இல்லாதவங்க. ஸோ திருமணம் முடிக்காம, அ அ தமிழுக்காக உழைக்கிற
பெண் புலவர்கள். அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ் சமூகம் வந்து ஒரு பெண்ணு பெண்களையும் எந்த அளவுக்கு மதிச்சிருக்காங்கங்கிறத வந்து நம்ம வந்து பாருங்க. நம்மளோட சரித்திரங்கள்ல வந்து பெண் புலவர்களையும் வந்து இந்த மன்னர்கள் சில ஔவையார்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு மன்னன் போர் தொடுக்க போறாங்கன்னாக்க, அது அநீதியா இருக்கு. இது தேவையில்லாத போர். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னாக்க, ஔவை போய் சொல்லிட்டா வந்து அந்த மன்னர்கள் போருக்கு போறதே நிப்பாட்டிருவாங்களாம். ஸோ, அப்ப அந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ் வளர்க்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குருவாகவும், இன்னைக்கு இருக்கிற நீங்க வந்து காலப்போக்குல நீங்க இன்னைக்கு ஆட்சி செய்ற நாட்டு தலைவர்கள நீங்க பாருங்க. அறிஞர்கள், அறம் சார்ந்த சிந்தனை உள்ளவங்களோட பேச்ச அவங்க கேட்கிறாங்களான்னுங்கிறது வந்து, அ அது அது ஒரு கேள்விக்குறி தான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, உலகமே ஒரு ஒரு போர் மயமா போய்க்கிட்டு இருக்கு. போட்டி, பொறாமை எல்லாமே வந்து அந்த சிந்தனையில போற நேரத்துல, அந்த காலகட்டத்துல ஒரு ஒரு புலவர், ஒரு படிச்சவங்களுக்கு இந்த மன்னர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த மதிப்ப குடுத்து, அவுங்கள மதிச்சு வாழ்ந்திருந்தா வந்து இந்த 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 கதைகள்லாம் தமிழ்ல நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம்ங்கிறத நம்ம வந்து இந்த கதை மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மனுநீதி சோழனோட கதை. அந்த கன்றுக்குட்டி வந்து அந்த போய்க்கிட்டு இருக்கிற நேரம் மன்னனோட மகனான அவர் வந்து அவரோட தேருல வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து இறந்து போயிரும். ஸோ அதற்காகன்னு சொல்லிட்டு நீதி வழங்குறதுக்கு வந்து தன் மகனா இருந்தாலும் சரி, அந்த ஒரு உயிரின் அந்த ஒரு தாய்மையின் அந்த கஷ்டத்த வந்து அந்த நம்பளும் ஏத்தாகணும். நான் மன்னனும் நானும் அனுபவிச்சாகணுங்கிற அந்த ஒரு கட்டளை, அந்த ஒரு சிந்தனைய நம்ம பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து எல்லாமே எனக்கு, எனக்கு நான் வாழ்ந்தா போதும். நான் சிறப்பா இருந்தா போதும். என் குடும்பம் நல்லா இருந்தா போதுங்கிற சிந்தனை இருக்கிற இன்றைய காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ப தமிழ் மன்னர்கள் வந்து நான், எனக்கு, என் குடும்பம்னு பார்க்காம, அறம்னு வந்தா, நேர்மைன்னு வந்துச்சுனாக்க, நீதின்னு வந்தா, அதுல வந்து எந்த விஷயத்திலயும் அவங்க வந்து தடுமாறாம, அந்த நீதிக்காக அது இருப்பாங்க. ஆனா சில பேர் வந்து அதற்கு, இல்ல இது தேவையில்லாத அது ஒரு அவர் வழங்கின தீர்ப்பு வந்து தவறான தீர்ப்புன்னு சொல்றவங்களும் இருக்காங்க தான் இன்னைக்கு. அதுவும் வந்து பல டிபேட்ல தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாரி கதைகள படிக்கும்போதே, கொஞ்சமாவது நம்ப வாழ்க்கையிலயும் நம்ப நேர்மையோட வாழணும். நம்ப வாழ்க்கைய நீதி தவறாம நம்ப நடந்துக்கிறணுங்கிற மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்த இந்த மாரி தமிழ் மன்னர்களின் கதைகள் நம்மளுக்கு வந்து உரக்கச் சொல்லுதுங்கிறதுல வந்து மாற்று கருத்தே இருக்க முடியாதுன்னு நான் நெனைக்கிறேன். அப்புறம் இறுதியா ஒரு கதை வந்து நீங்க வந்து நந்திவர்மன்னு சொல்லிட்டு ஒரு மன்னனோட கதைய வந்து சொல்ல விருப்பப்படுறேன். அந்த நந்திவர்மன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் காலகட்டத்தில வந்து பக்கத்துல இருக்கிற பல நாடுகள்ல இருக்கிற மன்னர்கள் வந்து இந்த நந்திவர்மன்ட்ட போர் தொடுக்குறாங்களாம். அப்படி போர் தொடுக்கும்போது வந்து எந்த மன்னராலும் வந்து இந்த நந்திவர்மன வந்து ஜெயிக்கவே முடியலையாம். யாருமே இவர வந்து கிட்ட கூட நெருங்க முடியாத அளவுக்கு அவரோட அ அந்த பலம், அவரோட அந்த படைபலம், அந்த அவரோட அந்த ஆளுமை வந்து அவ்ளோ மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருந்துச்சாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க, எல்லா மன்னர்களும் கூடி வந்து எப்படியாச்சும் இவர ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு பலவிதமான முயற்சிகள் செய்றாங்க. இவர வந்து ஜெயிக்கவே முடியலையாம். பிறகு வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கூடி ஒரு ஒரு முடிவு எடுக்குறாங்களாம், இதற்கு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அ சில ஆலோசகர்கள் வந்து அந்த மன்னர்களுக்கு ஆலோசனை சொல்றாங்களாம். புலவர்கள் வந்து என்ன சொல்றாங்கனாக்க, இந்த நந்திவர்மன் வந்து தமிழ் மேல ரொம்ப பெரிய அளவுக்கரிய ஒரு பற்று உள்ள ஒரு மன்னன். அப்ப இந்த 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 பற்று இருக்கிற இந்த மன்னன்ட்ட வந்து ஒரு ஒரு விஷயத்தினால அவர வந்து நீங்க வந்து ஜெயிச்சிற முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம்.
அது என்ன விஷயம்னு சொல்லணும்னாக்கா, அந்த காலத்துல அறம் பாடுறதுன்னு ஒண்ணு இருந்துச்சாம். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. அறம் பாடுறதுன்னு சொல்ட்டு. அந்த அறம் பாடி அது எத்தன நாட்கள்னு சொல்லிட்டு அந்த ஒரு 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 மண்டலம் வந்து அது தொடர்ந்து அந்த அறம் பாடிக்கிட்டே இருந்தா, கடைசியில இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க, அந்த இடமே எரிஞ்சு, ஆ அ வந்து அந்த உயிர் எது அந்த அவங்க அவங்க எது சொன்னாலும் அது வந்து நடந்துருங்கிறது வந்து அந்த அறம் பாடுறதுல இருக்கிற சக்தியாம். அப்படி இந்த இந்த மன்னர வந்து அழைச்சிட்டு வந்து, நீங்க இந்த ஒரு மண்டலம் எல்லாரும் இணைந்து நீங்க நாங்க வந்து அறம் பாடுனோம்னாக்க, ஆ இந்த மன்னர வந்து ஜெயிச்சிரலாம்ன்னு சொல்லிட்டு அந்த சில புலவர்கள் வந்து ஆலோசனை குடுக்குறாங்களாம். அதோட அந்த புலவர்கள்லாம் வந்து போய் அதோட சரி அந்த மாரி இந்த நந்திவர்மன எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு, பலவிதமான பொய்கள சொல்லிட்டு, இந்த நந்திவர்மன வந்து இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு இந்த இந்த அறம் பாடணும். ஸோ, அதனால வந்து நீங்க நீங்க வந்து இத அ நீங்க செய்ய விருப்பப்படுறீங்களான்னு சொல்லிட்டு, அவர பலவிதமா சொல்லி, அந்த அறம் பாடுற இத உருவாக்குறாங்க. அது அந்த அந்த இதுல அவர உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்சுட்டு, இந்த அறம் பாடுறது போய்க்கிட்டு இருக்கான். அது அது பாதியிலே வந்து இந்த நந்திவர்மனுக்கு தெரிய வந்துருச்சாம். ஆ என்னன்னாக்க, இப்படி வந்து ஒரு சதி நடந்திருக்கு. இந்த சதி முடிஞ்ச பிறகு இவரோட உயிர் போயிரும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரிய வந்துருச்சாம். அப்படி தெரிய வந்தோனே இந்த நந்திவர்மன் வந்து சொல்றாங்களாம், "என் தாய் தமிழ் மொழிக்கு வந்து அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கேங்கிறத வந்து ஆ நான் வந்து தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதனால பரவால்ல. என் உயிர் போனாலும் பரவால்ல. நீங்க இத வந்து கடைசி வரைக்கும் செய்து முடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி, அந்த ஒரு மண்டலமும் வந்து அந்த தமிழ் மொழியாலே அந்த அந்த பாடல்கள முடிச்சு, அந்த கடைசியாக அந்த மன்னன் இறந்து போறாங்கங்கிற ஒரு கதையையும் நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி நம்பளோட மன்னர்கள நீங்க பார்த்தீங்கன்னாக்க, அவர்களோட காலகட்டத்தில வந்து இந்த மொழி மேல வச்சிருந்த அந்த பற்று, அந்த அந்த அன்பு, அந்த காதல்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப ஒரு அ அதெல்லாம் படிக்க படிக்க நம்ப மனசுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஒரு 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 அவங்களோட வாழ்க்கைப்படி நம்பளும் வாழணுங்கிற ஒரு சிந்தனைகள குடுக்கிற சரித்திரங்கள வந்து நம்ம படிக்க முடியுது. ஆனா, இன்னைக்கு வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாரி சரித்திரங்கள் வந்து புலம்பெயர்ந்து வாழ்ற நம்ப தமிழர்களுக்கு மட்டும் இல்லாம, தமிழ்நாடுன்னு சொல்ற தமிழ்நாட்டுல கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்த மாரி தமிழ் சரித்திரங்கள், நம்பளோட சரித்திரங்கள், நம்ப மன்னர்கள பத்தி அந்த பாடத்திட்டங்கள்ல இருக்க மாட்டேங்குது. எல்லாமே நீங்க வட இந்திய சம்பந்தப்பட்ட சரித்திரங்கள், மத்த விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து சரித்திரங்கள்லயும் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து அதுதான் படிப்பிக்கப்படுது பாருங்க. ஸோ மத்த புலம்பெயர்ந்த நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இந்த தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கிறனால, நம்ப வந்து அ வாய்ப்பு கிடைக்கிற நேரம் இந்த மாரி சிந்தனைகள வந்து நம்பளோட அடுத்த தலைமுறைக்கு, நம்பளோட குழந்தைகளுக்கு, நம்பளோட சரித்திரங்கள் என்ன? நம்பளோட பாரம்பரியங்கள் என்ன? நம்படி நம்ப இனம் வந்து எப்படி வாழ்ந்து வழிகாட்டிய இனம்ங்கிறத வந்து நம்ப இங்க இருக்கிற நம்ப தமிழ் குழந்தைகள், இளைஞர்களுக்கு நம்ப கொண்டு போய் சேர்த்தா வந்து, நம்ப தமிழர்கள் வந்து உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பெரிய சாதனைகள படைக்கிற ஒரு ஒரு இனமாக மாறும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ இதெல்லாம் நான் வந்து அடிக்கடி வந்து இப்ப நான் நெறைய தமிழ் பள்ளி கூடங்கள்ல போய் பேசுற நேரமும் இத சொல்றேன். அப்ப வந்து சில பேர் எனக்கு வந்து கேள்விகள் கேட்கறாங்க. அப்ப வந்து அ அ 2 முக்கியமா 2 கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்ப வந்து பிள்ளைங்க வந்து இப்ப தமிழ நம்ம கத்துக் குடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. வீட்ல தமிழ் பேசணும்னு நீங்க சொல்றீங்க. அப்ப வீட்ல நாங்க தமிழ் பேசணும்னாக்க, ஆங்கிலம் தெரியாம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்படாதா? ங்கிற கேள்விய கேட்கறாங்க என்ட்ட. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்க,
ஆ அப்ப வந்து இப்ப ஒரு ஒரு ஜாபுக்கு போறோம், ஒரு வேலை எடுக்கிறோம்னாக்க, ஆங்கிலத்தில திறமையா இருந்தா தானே ஒரு ஜாப எடுக்க முடியும். அதற்காகயாச்சும் நம்ப வந்து ஆங்கில புலமை தேவை தானேன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் என்ட்ட கேள்விகள் கேட்கறாங்க. அவங்க கேள்விக்கு நான் சொல்ற பதில் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? என்னன்னாக்க, நானும் வந்து அ தமிழ்ல வந்து பாடத்திட்டத்தில இல்லாத நாட்டுல தான் பிறந்து வளர்ந்தவன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு தமிழ் பேசுறேன்னாக்க, அதற்கு காரணம் வந்து வீட்டுல தமிழ் பேசுனனால தான். இன்னைக்கு நீங்கலாம் தமிழ் பேசுறது, இன்னைக்கு உங்களுக்கு தமிழ் தெரியுதுனாக்க, அதுக்கு காரணம் நம்ம என்ன போய் படிச்சுக்கிட்டா இன்னைக்கு தமிழ் பேசுறோம்? இல்லையே. வீட்டுல தமிழ் பேசுனாங்க, நம்பளும் தமிழ் பேச ஆரம்பிச்சோம். அவ்வளதான். ஸோ, அதனால வந்து நீங்க ஆங்கிலம் போன்ற மத்த மொழிகள் பிரெஞ்சோ, ஜெர்மனியோ எந்த மொழினாலும் அது தானா வந்துரும். ஏன்னா இந்த நாட்டிலேயே வளர்றனால அது தானாகவே வந்துரும். நீங்க போய் அத மெனக்கெட்டு அத வந்து ஓ பு பு புதுசா அத அந்த புலன வந்து நீங்க எடுத்து வரணும்னு அவசியமே கிடையாது. அது தானாகவே வந்துரும். ஆனா தமிழ் மொழிய நீங்க வந்து வீட்டுல பேசினா மட்டும் தான் இந்த தாய்மொழிய வளர்க்க முடியுங்கிறது வந்து முதற்கண் கருத்து. அப்புறம் நான் என்னன்னாக்கா, அவங்க கேள்வி வந்து அப்ப ஸ்கூலுக்கு போனா அவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப நான் சொல்லுவேன், கஷ்டப்படாத யாராவது வாழ்க்கையில சாதித்ததா சரித்திரம் இருக்காங்கிற கேள்விய அவங்களுக்கு நான் வந்து முன்வைக்கிறேன். புரியுதுங்களா? அப்புறம் கஷ்டத்த பார்க்காத இனமா நம்ப இனம்? நம்ப பார்க்காத கஷ்டமா? அதனால வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு, இஷ்டப்பட்டு ஆவது இந்த மொழிய நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். ஏன்னா இது கஷ்டம் தான். தமிழ் மொழி வந்து மத்த மொழி மாரி சுலபமான மொழி கிடையாது. 247 எழுத்தையும் முடிச்ச பிறகு தான் அரி, அரை, அடை, அணைங்கிற இன்னொரு கட்டத்துக்கே நகரும். அந்த கஷ்டமான மொழிய குடுத்தா தான், நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ஜாப்க்கு போறனாலும் சரி, அவங்க முதல்ல கேட்கிறது வந்து மல்டி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க. ஏன்னா 2, 3 மொழிகள் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுனாக்க, அந்த அந்த நபருக்கு சிந்தனை திறன் அதிகரிக்குங்கிறது வந்து உலகம் நம்புற அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்களோட முடிவு. இன்னைக்கு வந்து தமிழ் மொழிய நம்ம படிச்சோம்னாக்க, அந்த மொழி படிச்சுக்கிட்டா மத்த மொழிகள் அனைத்தையும் சுலபமாக நீங்க படிச்சுக்கிறலாங்கிறதும் ஆய்வுல இருக்கு. நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து முதல் கொடுக்கிற அந்த முதல் கேள்விக்கான பதில குடுப்பேன். 2வது கேள்வி வந்து என்னன்னாக்கா, அப்ப நல்ல ஜாப் எடுக்கணும்னாக்கா ஆங்கில புலமை தேவைன்னு சொல்றாங்களே. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னாக்க, நீங்க மத்த மொழிகள் படிங்க, படிக்கக்கூடாதுன்னு சொல்லல. அதுவும் அவசியம் தான். அது வந்து உங்களுக்கு ஏதாவது தொழில் செய்யவோ, ஏதாவது வேலை செய்யவோ உங்களுக்கு அந்த மொழிகள் தேவைதான். ஓகேங்களா? ஆனா, மத்த மொழிய படிச்சு மட்டும் நீங்க வந்து வளர்ந்தீங்கனாக்க, மத்தவங்க கீழ நீங்க வேலை செய்யற நிலைமையில தான் நீங்க இருக்க முடியும். உங்களோட தாய்மொழிய நீங்க படிச்சா, அது உங்களோட தாய்மொழி எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அந்த தாய்மொழியோட நீங்க படிச்சீங்கனாக்கா, அந்த குழந்தைக்கு சிந்தனை திறன் இருக்குங்கிறது ஆய்வு. அந்த தாய்மொழியில படிச்சு உழைச்சவன் பூரா, இன்னைக்கு வந்து அடுத்தவங்களுக்கு வேலை குடுக்கிற தொழிலதிபரா இருக்காங்கங்கிறத நம்ம மறந்துறக்கூடாது. இன்னைக்கு மலேசியாக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்த ட்வின் டவரோட ஓனர் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, அ ஆனந்த கிருஷ்ணன் என்றும் ஒரு தமிழர் தான். அந்த தமிழரும் வந்து தமிழ் மொழி கல்வியில தான் படிச்சாருன்னு சொல்லிட்டு, அங்க ம மலேசியால அங்க தமிழ் அறிஞர்கள் நம்பளோட வந்து இணைந்தாங்க. அந்த மலாயா பல்கலைக்கழகத்திலேருந்து நம்மளோட வந்து ஜாயின் பண்ணி பேசும்போது, அந்த நாட்டுல இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில இருக்கிற தமிழர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் பூரா தமிழ் கல்வி மூலியமா தான் படிச்சாங்கங்கிறத அவங்க சொல்லும்போது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதனால நீங்க தாய்மொழிய படிச்சீங்கனாக்க, மத்தவங்கள்ட்ட கீழ போய் வேலை செய்றத விட, மத்தவங்களுக்கு வேலை குடுக்குற இடத்துல நம்ப இருப்போங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விருப்பப்படுறேன். ஸோ, ஆ நம்ப மன்னர்களோட கதைகள் நெறைய கதைகள் இருக்கு. நெறைய விஷயங்கள் நீங்க தேட தேட அழியாத பொக்கிஷங்கள் நெறைய வரும். பல விஷயங்கள நீங்க உங்க குழந்தைகள அந்த இடங்களுக்கு அழைச்சிட்டு போங்க. அந்த ராஜராஜ சோழன் கட்டிய இடங்களாச்சும் சரி, இந்த கம்போடியால இருக்கிற இடங்கள், இந்த பல இடங்களுக்கு நீங்க அழைச்சிட்டு போங்க. போயிட்டு அவங்களுக்கு இந்த உணர்வ குடுங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர்களாக சாதிக்கும் தலைமுறைய நம்ப அனைவரும் இணைந்து உருவாக்குவோம் என்ற வேண்டுகோளுடன் இன்றைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள்.
நன்றி ஐயா. சிறப்பானதொரு உரை. இதை பாராட்டி நாங்கள் 30 கரகோஷங்கள். நன்றி. இதுல ஃபயர் டேப்லெட் வர்றீங்க, உங்களுக்கு நேம் இருக்குன்றக்கா சொன்னா நல்லா நாங்க நிம்மதியா வேலை செய்யலாம். அடுத்து முதலாக எங்கள் சிவாமோகன் அவர்களை அழைக்கின்றேன். நன்றி ராமாம்மா. நெருப்பு எரிஞ்சிரும் என்று பயமா இருக்குது. நல்ல விஷயம். அனைவருக்கும் வணக்கம். அகத்தியன் ஐயா, மிக மிக அருமையான உரை. இது என்னென்று சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்னென்னா, நீங்கள் ஔவையார் சொன்ன அந்த அணுவை துளைத்த என்ற அந்த பாடலை சொன்னீர்கள். அது ஒருக்கா நான் முழுசா சொல்றேன். அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று ஔவையார் அவ்வளவு அழகாக சொல்றா. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி, நல்லா கற்பனை பண்ணி பாருங்கோ. அணு அவ்வளவு சிறியது, அதுக்குள்ள ஒரு துளைய போட்டு இந்த பூமி 7 கடலால சூழப்பட்டிருக்குது. அந்த 7 கடலையும் கொண்டு அதுக்குள்ளால விட்டு, என்ன கற்பனை இந்த திருக்குறளுக்கு ஔவையார் கொடுத்திருக்கிறா. உலகத்துல இப்படி கற்பனை எங்கேயாவது இருக்குதா? ஏதாவது இருக்குதா? தமிழை தவிர வேறு எதுலையாவது இருக்குதா? எனக்கு தெரிஞ்சாக்கள் வேற இலக்கியங்கள்ல பார்த்தாக்கள் சொல்லுங்கோ. ரொம்ப ரொம்ப நான் ரசிக்கிற ஒரு விஷயத்த நீங்க தொட்டிருக்கிறீங்க. மிச்சம் அதோ போல இடைக்காலரும் சொல்ற கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று அவரும் கொடுத்திருக்கிறார். திருக்குறளுக்கு தான் இப்படியான ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொன்னீர்கள். எனக்கு கடைசியில பிடிச்சது இந்த 2 தமிழ் பள்ளியில கேட்ட 2 கேள்விக்கு நீங்க கொடுத்த விஷயங்கள். மற்றதெல்லாம் எங்களுடைய இலக்கிய சான்றுகளாக நீங்க சொல்லி வந்தீர்கள். அருமையாக இருந்தது. இந்த பெற்றோர் தான் இந்த தமிழை கற்பிப்பதற்கு தடையாக இருக்கிறவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். சரியா தம்பி? எங்களுடைய தமிழ் பெற்றோர்கள் பலர் கண்டிப்பா 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 கண்டிப்பா. இந்த பெற்றோர்களோட பிழைகள் தான் இதுல என்னதான் ஆசிரியர்கள்னு பெற்றோர்கள் போய் குற்றம் சாட்டினாலும் சரி, பெற்றோர்களுக்கு அந்த தமிழ் பற்று, தமிழ் உணர்வு இல்லைனாக்க அந்த ஆங்கில மோகம், மத்த மோகங்கள்ல போறனால தான் இந்த பிள்ளைங்களோட தமிழ் மொழிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகாம நிற்குது. உண்மையா உண்மையா. மற்றது அவைகளுக்கு என்னண்டா, அந்த ஆங்கிலத்தை பிள்ளை மறந்துடும் தமிழை கதைச்சாண்டு சொல்லினோம். ஆனா அவைகளுக்கு தெரியாது, இந்த தாய்மொழியில ஒருவனுக்கு திறமை இருக்கும் என்று சொன்னால் அதுக்கும் மரியாதை இருக்குது. இப்ப இந்த நான் நினைக்கிறேன், இந்த தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையில 14, 15 இடங்கள் இருக்கின்றது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடங்கள்ல இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் வருடந்தோறும் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள், தமிழ் மொழி மட்டுமில்ல, எந்த லாங்குவேஜ், எனி லாங்குவேஜ் 6வது நீங்க எக்ஸாம் எழுதலாம். சைனா மோஸ்ட்லி அதுல எழுதப்படுற லாங்குவேஜ், பிரித்தானியாவில சைனா மொழி, சீன மொழிதான் கூடுதலாக எழுதப்படுகிறது. தமிழ் மொழி சிறிதளவு தான் எழுதப்படுகிறது. கொரியன், ஜப்பான், பிரெஞ்சு, ஜெர்மன், அரபிக், நிறைய மொழிகள் இருக்குது. அதுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்லில அடங்காது, அவ்வளவு விஷயம் இருக்கு. எங்களுக்கு ஒரு கடுவும் இல்லை, நாங்க இருந்தாலும் எங்களோட பிள்ளைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உறுதிப்படுத்துவேன். அவ்வளவு தூரம் இப்ப ஓரளவுக்கு அந்த பெற்றோர் கொஞ்சம் திருந்தி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு A* குறிய வருகுது அவர்களுக்கு, மெடிசினுக்கோ வேறு என்ன துறைகளுக்கோ போறதுக்கு என்று சொல்லும் போது, இந்த அவர்களுடைய தாய்மொழியிலே ஒரு A* இருக்குமாக இருந்தால், சில பல்கலைக்கழகங்கள், எல்லா பல்கலைக்கழகங்களும் என்றது நான் இன்னும் தேடி பார்க்கவில்லை, ஒரு சில குறிப்பிட்ட பல்கலைக்கழகங்கள் கிட்டத்தட்ட ஒரு 16 வருடங்களாக எனக்கு தெரியும், அவர்கள் அதுக்குரிய சன்மானத்தை கொடுக்கிறார்கள். அதுக்கு உரிய தரத்தை கொடுத்து அந்த A* இதுக்காக அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு நல்ல விஷயம் தாய்மொழிக்கு இருக்குது. தாய்மொழி என்று சொல்லும் போது எங்களுக்கு தமிழ் மொழி, மற்றவர்களுக்கு சைனா மொழி, கொரியன் மொழி அப்படி இருக்கு போகலாம். ஆனால் எங்களுடைய தாய்மொழிக்கும் அந்த மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்றது என்றதை இந்த பெற்றோர்கள் தற்போது கொஞ்சம் உணர்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் உணர்ந்து கொஞ்சம் அதிலே கால் வைத்து இருக்கிறார்கள் என்றதை நான் சொல்லக்கூடிய, அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட முதல்ல நான் இந்த விஷயங்களை சொல்லி போட்டு நான் போவதற்கு. மிக அருமையான விஷயம் ஐயா. தொடர்ந்து நீங்கள் இதுல இன்னும் தொடர்ச்சியாக இந்த புலவர்களும் அரசர்களும் அதிகமான அருமையான விளக்கம். அவர் யோசிக்கிறார், தான் மட்டும் இருந்தால் இந்த நாடு வாழும், பலமாக இருக்கும் என்று. ஆனால் ஔவையார் வாழ்ந்தால்
தமிழே வாழும் உலகம் பூராவும் என்ற ஒரு கருத்து இருந்தது. ஆனா எனக்கு அந்த 9 அவ்வை, 13 அவ்வை, 16 அவ்வை, 3 அவ்வை ஒன்றிலேயும் எனக்கு உடன்பாடு இல்ல. நான் தனியொரு அவ்வை. சரியா? நான் தனியொரு அவ்வை. ஏனென்று சொன்னால், கருத்துக்கள் எங்கும் கலக்கப்படாமல், கலங்கி விடாமல், தனித்தமிழிலே மிகவும் துல்லியமாக, தெளிவாக அவருடைய பாடல்கள் இருக்குது. ஆகவே ஒருவர் தான் வாழ்ந்திருக்கலாம். அதுக்கு காரணம் அதியமான் கொடுத்த நெல்லிக்கனியாகவும் இருக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஔவையார் பல 100 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த பாடல்களை எழுதிச் சென்றிருக்கலாம் என்ற ஒரு கருத்தை நான் முன்வைக்கிறேன். 6வது இதுல சண்டைக்கு வர வேண்டாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஔவை என்ற படியால் அந்த பாடல்களிலே தளர்ச்சி இல்லை. மிகவும் முதிர்ச்சியும், அழகும், தெளிவும் நிறைந்த பாடல்களாகத்தான் இருக்குது. எல்லா பாடல்களையும் நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு ஔவை என்றதுல நான் உடன்பாடு. ஒரே விடயம் என்றதுல நன்றி ஐயா. உங்களுடைய கருத்துக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் சொல்லலாம். நீங்கள் தயவு செய்து மீண்டும் வந்து இந்த விடயங்கள் பற்றி எங்களுடைய தளத்திலே பேசுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதுவும் பிள்ளைன்னா நீங்க கூறுங்க. வணக்கம். நன்றி அம்மா. நல்ல கருத்து. 2 மொழி பேசும் பிள்ளைகள் அநேகமாக கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் என்பது நானும் அறிந்தது. இதற்கு அடுத்து டாக்டர் நவரத்னம் அவர்களை அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று அரசியல் நான் விரும்பியபடி தமிழ் மொழியை பற்றி அழகாக அந்த புலவர்கள், அரசர்கள் என்ற தலைப்பில் விளக்கமாக கூறியிருந்தார். தமிழ் மொழி மூத்த மொழி, உலகில் முதல் தோன்றிய மொழி என்று நாம் பலர் சொல்ல கேட்டிருக்கின்றோம். திருமூலர் ஏறக்குறைய 6000 வருஷத்துக்கு முன்னம், 3000 என்று சொல்கிறார்கள், 1000 வருஷத்துக்கு முன்னம் தமிழ் மொழியில் தான் திருமந்திரம் எழுதினார். அத்துடன் அகஸ்தியர், வெறும் அகஸ்தியர் தான், அகஸ்தியர் தெற்கு நோக்கி வந்து தமிழை வளர்த்தார் என்று நாம் அறிவோம். பாரதியார் கூறியிருக்கிறார், நாம் இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஏதாவது எங்கும் காணோம் என்று. நாம் எல்லோரும் இந்த நாட்டில் நான் வந்து இப்போ 50 வருஷம் ஆகுது. நான் தமிழ் மொழியை மறக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் தமிழில் ஏதோ வாசித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு பிள்ளைகளுக்கும் தமிழ் இந்த முக்கியத்துவத்தை சொல்லுவேன். ஆனால் மற்றவர்கள் கூறியபடி ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் இந்த ஆங்கில பள்ளிக்கூடங்களில் போய் சேர்ந்தால் அந்த ஆசிரியர் மாதிரி சொல்கிறது வீட்டில் ஆங்கிலம் கதையும் கொண்டு. அது ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பயம், பிள்ளைகள் தமிழை பேசினால் அல்லது வேறு மொழியை பேசினால் ஆங்கிலம் படிக்காது என்று. ஆனால் இப்போ நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. என பேர பிள்ளைக்கு தமிழ் மொழி தான் நான் பேசுவேன். நன்றி, மிக்க நல்ல பேச்சு. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. ஆமாமா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஓகே. இப்போ ஜேம்ஸ் மாஸ்டர் அழைக்கின்றேன். கேன் யூ டூ செய்யலுமா? ஓகே. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அகத்தியர் ஐயா, அழகான உரை, வளமையாக கேட்கிறேன். அழகான உரை, நல்ல விடயங்களை அடக்கிய உரையாக இருந்தது. நான் புலமைத்துவம் செய்யும் பொழுது நான் தேவநேய பாவலரை பற்றி கற்றிருக்கிறேன். ஆங்கில மொழியிலே எல்லாவற்றிற்கும் வேர்ச்சொற்கள் இருக்கிறது, சிலவற்றிற்கு வேர்ச்சொற்கள் இல்லை. இந்த வேர்ச்சொற்களை தேடிய நேரம் இந்த வேர்ச்சொற்கள் எல்லாம் தமிழ் மொழியாகவே இருந்தது என்று தேவநேய பாவலர் குறிப்பிடுகிறார். 2வது விடயம் என்னவென்று சொன்னால், தமிழிலே 31 எழுத்துக்கள், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, மிச்சவை அதற்கு மேலுள்ளவை இசை எழுத்துக்கள். அதை இப்பொழுது நாம் பலருக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். இன்னொரு விடயம் என்னவென்றால், நான்
தமிழ் கற்பிக்கும் போது என்னிடம் ஆண்டு 12 தமிழ் கற்றவர்கள், அதாவது இவர்கள் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே போய் எக்ஸாம் தமிழிலே எடுக்கிறவர்கள், இவர்களுக்கு அத்தனை பேரும், நான் கற்பித்த அத்தனை பேரும் யூனிவர்சிட்டிக்குள்ளே போனார்கள். அப்படியானால் யாழ்ப்பாண வெளிஃபீல்ட் யூனிவர்சிட்டி வந்தது, எப்படி நீர் கற்பித்தீர்? ஏனென்று சொன்னால் எல்லா பாடத்திலேயும் அவர்கள் கற்கையை அழகாகவே செய்திருக்கிறார்கள். நான் தமிழிலே தான் கற்பித்தேன், எனக்கு டச் மொழி சரியா தெரியாது படிப்பிக்கிறதுக்கு. என்ன விடயம் என்று சொன்னால் தமிழிலே இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அவர்கள் தமிழிலே கற்றால் அங்காலே எந்த மொழியிலும் அவர்களால் கற்க முடியும் என்பதைத்தான் சொல்ல வந்தேன். இன்னும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. என்னிடம் அந்த கிறிஸ்தவ ஒரு நிகழ்ச்சி ஒன்றிலே பிள்ளைகளை என்னிடம் தந்து விட்டார்கள். அவர்களுக்கு நான் கிறிஸ்தவத்தை பற்றி கதைக்கையில் தமிழை பற்றி தான் கதைச்சினான். ஏனென்றால் இவர்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி டச் மொழியிலே தான் கதைப்பவர்கள். பிள்ளைகளுக்கு தமிழ் மொழியை சொல்லிக் கொடுத்தேன். பிள்ளைகள் போய் பெற்றோரிடம் கேட்டார்கள், எங்களுக்கு ஏன் நீங்க இந்த தமிழை சொல்லித்தரையில்லை என்று. உண்மை அதுதான். பிள்ளைகளோடு பெற்றோர்கள் தமிழிலே பழகவில்லை என்றால் பிள்ளைகளால் தமிழ் பேச முடியாது இருக்கின்றது. நன்றி ஐயா, அழகான உரை, தொடர்ந்து வாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்து பவானி விக்னேஸ்வரன் அவர்களை அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று அகத்தியன் ஐயா ஒரு அருமையான பேச்சை தந்தார் தமிழ் மொழியை பற்றி. அது மிகவும் நல்லா இருந்தது. நானும் ஒரு ஔவையார் இருக்கிறார் என்று தான் நானும் நினைத்து கொண்டிருக்கிறேன். பல ஔவையார்கள் பற்றி எனக்கு அவ்வளவு மனம் ஒப்பவில்லை. ஒரு ஔவையார் தான் நானும் நினைத்து கொண்டிருக்கிறேன், சிவாமோகனை போல. மற்றது அவ சொன்ன அது நெல்லிக்கனி கொடுத்தபடியால் அவருக்கு அந்த ஞானம் இருந்ததாகவும் அப்படித்தான் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். மற்றது நீங்கள் இப்படி ஒரு என்னது சிறப்புரை சிறப்புரையை நீங்கள் தந்ததுக்கு மிகவும் நன்றி ஐயா. மீண்டும் இன்னொரு வேற ஒரு விதத்துல தமிழை பற்றியே கதைச்சு கொண்டிருந்தால் அது எங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றது என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய கணவன் தமிழ் தான் படிப்பிச்சவர். இங்க அவ 5ஆம் வகுப்பு 5 வயசு 9 வயசுலயும் இங்க வந்தவர். ஆனால் அவர் யாழ்ப்பாணத்துல இருந்து தமிழ் புத்தகங்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் படிப்பிச்சு தமிழ் தான் படிப்பிப்பார். அதுல அந்த 2வது மகள் ஒரு ஆங்கில வாசிச்சு தமிழ்ல வாசிச்சு புருஷனுக்கு ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றா. எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இவளுக்கு இவ்வளவு தமிழ் என்னென்று தெரிஞ்சது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அப்படி நாங்கள் சின்னலேருந்தே படிப்பிச்சு கொண்டு வந்தால் பிள்ளைகள் மறக்க மாட்டார்கள் என்ற கட்டாயம் மறக்க மாட்டார்கள் என்று நினைச்சுக்கொண்டு உங்களுக்கு நன்றி சொல்லி மீண்டும் இன்னும் பேசுமாறு வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் ஐயா. அடுத்து எங்கள் சுகேந்திரா அம்மா அழைக்கின்றேன். உங்கள் கருத்தை சொல்லி chat box-ஐயும் வாசிச்சா நல்லா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்று அகத்தியன் ஐயா தமிழ் அரசர்களும் தமிழ் கவிஞர்களையும் பற்றி மிகவும் விளக்கமாக 3 கதைகளையும் சொல்லி விளக்கிவிட்டீர்கள். அந்த தமிழ் இலக்கிய வரலாற்றில் அந்த அரசர்கள் இந்த தங்கள் கவிஞர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றது உங்களுடைய கதைகளில் இருந்து தெரிய வருகிறது. இதை நாங்கள் முன்பும் படித்திருக்கிறோம். ஆனால் திரும்பவும் கேட்கும் போது எங்களுக்கும் அந்த தமிழில இருக்கிற ஆர்வம் கூடிக்கொண்டுதான் வருகிறது. அந்த நீங்க சொன்ன படி இந்த தமிழ் கவிஞர்கள் அந்த சங்க காலத்துல கபிலர், ஔவையார், நக்கீரர் இவை எல்லாரும் இருந்தவ. பிறகு இது பக்தி காலம் என்று நாயன்மார்கள் எல்லோரும், மற்றது ஆழ்வார்கள் எல்லாரும் இருந்தார்கள். பிறகு இப்ப நவீன காலத்துல பாரதியார், பாரதிதாசன் இவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். இவர்கள் தான் நீங்க அந்த காலத்தில இருந்து தமிழை வளர்த்து கொண்டு வந்தார்கள் என்றதுக்கு நீங்கள் கூறிய சான்றுகள் எல்லாம் மிக்க நன்றாக இருந்தது ஐயா. மிக்க நன்றி. நான் இப்போது பிறகு நீங்க இந்த தமிழை பற்றி கூறினால் நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன்.
நான் இந்த தளத்தை பற்றி கூற விரும்புகிறேன். இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம். நாளைய நிகழ்ச்சி நிரல்: நாளை காலை யூகே நேரம் 9 மணிக்கு தியானம், 9:15க்கு ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜினி நலந்துவன் மாஸ்டர் யோகா சொல்லித்தர வருகிறார். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு PSSM தமிழ் யூரோப் மற்றும் PMC தமிழ் வழங்கும் தியான நிகழ்ச்சி பிரமிட் யூத் ஃபார் மெடிடேஷன் அண்ட் அஹிம்சா வழங்கும் பேச்சு நடைபெறுகிறது. 12 மணிக்கு தியானம், இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு கதம்ப நிகழ்ச்சி. பாடுபவர்கள் வந்து பாடலாம், படித்ததில் பிடித்ததை வந்து கூறலாம். நல்ல வீடியோக்கள் இருந்தால் அனுப்பி வைக்கலாம். நேரம் இருந்தால் இத்தளத்தில் காண்பிப்போம். அனைவரும் இணைந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். மற்றது இந்த சாட் பாக்ஸையும் வாசிச்சுவிடுறேன். நல்லையா, அருமையான உரை ஐயா. நீங்க சொன்னது எல்லாம் உண்மை ஐயா. ஹிந்தியையும் தெலுங்கையும் எங்களுக்குள்ளே பூத்தி எங்களுடைய மதத்தையும் தமிழையும் இல்லாமல் போக முயற்சிக்கிறாங்க ஐயா. நன்றி ஐயா. சரஸ் சிவலோகநாதன், எக்ஸலண்ட் டாக், தேங்க்யூ. நல்லையா திரும்பவும் கூறியிருக்கிறேன். சிவா மோகன் அம்மா, எந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறாங்க என்று சொல்வீர்களா? அறிய ஆவலாக இருக்கு ஐயா. மற்றது கலைவாணி, ஜெர்மனி, வெரி கன்சைஸ் அண்ட் எக்ஸலன்ட் ஸ்பீச். தேங்க்யூ அகஸ்தியன் மாஸ்டர். காட் பிளஸ் யூ. இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி. அடுத்து நாங்கள் எங்கள் தமயந்தி சிங்கார வடிவேலை அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். அகத்திய ஐயா, மிகவும் அருமையான பேச்சு. நன்றாக இருந்தது கேட்டுக்கொண்டிருக்க. இன்னும் இந்த தமிழை பற்றி கணக்க எல்லாம் சொன்னீங்கள் என்றால் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதில் கேட்பதற்கு என்பதை உங்களை பாராட்டுவதற்காகத்தான் நான் வந்தேன். எல்லாம் நன்றாக இருந்தது ஐயா. தெரியாத விஷயங்கள் எல்லாம் சொன்னீர்கள். ஆனால் நானும் ஒரு ஔவையாரை பற்றித்தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மிச்சம் எனக்கு தெரியவில்லை. இவ்வளவு காலம் இன்றைக்குத்தான் இவ்வளவு ஔவையார் இருந்திருக்கிறார்கள் என்று நீங்க சொல்லி அறிகிறேன். அதைத்தான் நன்றி சொல்லத்தான் மிகவும் அருமையான பேச்சு ஐயா. இன்னும் தமிழை பற்றி சொல்லுங்க, நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆவலோடு என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் இப்ப அரசியலுக்கு சப்போர்ட் பண்றேன். கணக்கு அம்பியார் 15 இருந்தது, அவர் இன்றைக்கு 3ஆ குறைச்சு போட்டார். மற்றது அகத்தியார் வள்ளுவரின் சகோதரியா என்ற ஒரு கேள்வி. அதுக்கு நீங்களால பதில் கொடுக்க முடியுமா? அகஸ்தியர் ஔவையார் வள்ளுவரின் சகோதரியா? இருந்திருக்காது. எனக்கு தெரியல. அதை பத்தி ஆய்வுகள், இது புதுமையான ஒரு கேள்வியா இருக்கிறதுனால. ஆனா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நம்புறேன். ஏன்னா பாத்தீங்கன்னாக்க திருக்குறள்ல பாத்தீங்கன்னாக்க தமிழ்ங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படலை. நீங்க திருவள்ளுவர் தன்னை பத்தியும் அவர் அதுல குறிப்பிடலை. இந்த மாதிரி திருவள்ளுவர் இந்த அறம் சார்ந்த சிந்தனையை இந்த உலகத்துக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவர் மன்னர்கள், அவர் காலகட்டத்துல எந்த மன்னர்கள் வாழ்ந்தாங்க, எப்படி அவங்க ஒரு 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 எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு விஷயமும் இல்லாம அதை ரொம்ப ஒரு எளிமையா, ரொம்ப ஒரு அடக்கமா அவர் அதை முடிச்சிருப்பாரு திருவள்ளுவர். ஆனா ஔவையார்களோட இதுல பாத்தீங்கன்னாக்க நிறைய மன்னர்கள் வருவாங்க, அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கிற மாதிரி தான் என்னுடைய கண்ணோட்டம். இது என்னுடைய பார்வை. அதனால இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அரிதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அகத்தியன் ஐயா, ஒரு விஷயம் நான் சொல்லட்டா? தமாமா,
சொல்லுங்க. என்னன்னு சொன்னா தமாமா கேட்ட கேள்வி சரி. ஔவையார் என்று அவரோட இந்த பாடல் பாடி ஔவையார் இவரோட கூட பிறக்க இல்ல. அவருக்கு சகோதரி என்ற ஒரு ஔவை, நங்கை, ஒருவை, ஒவ்வை என்று சொல்லி அந்த பேர்கள் இருக்கு. நான் மறந்துட்டேன் பேர்கள் 7 பேரோ என்னும் ஒரு பேர். அதுல ஒரு ஔவை என்ற ஒரு பேரும் வருது. சில வேளையில அப்படி அவங்க வேறு யாரும் சகோதரங்கள் இருந்தாங்களோ தெரியும். ஆனா அவங்கள பற்றி நீங்க சொன்ன மாதிரி தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய சமயம், தன்னுடைய தமிழ், தன்னுடைய சகோதரர்கள் யாரை பற்றியுமே வள்ளுவர் எந்த ஒரு தகவலும் இல்லை. அப்படியான ஒரு சரியான ஒரு அறம் வளர்த்த ஒருவர். அடுத்தது இந்த ஔவையார் என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த நெல்லிக்கனிய உண்ட ஔவையார், நல்வழி, ஆத்திசூடி, கொன்றை வேந்தன் பாடிய இந்த ஔவையார் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னா அந்த திருக்குறள் அரங்கேற்றப்படுவதற்கு தடையாக இருந்திருக்குது அந்த காலத்துல மதுரையிலே. அப்ப அவர் அரசர்களோடு கதைத்திருக்கிறார். யார்? இந்த ஔவையார் தான் கதைத்திருக்கிறார். பாண்டியன் சபையிலே கதைத்து அதை பொற்றாமரை குளத்திலே எடுத்து ஏற்றி அது சரியா நீரோட்டத்துக்கு எதிர்த்து போனால் அதுதான் உண்மையான குறள் என்றும், அப்படி இல்லை அது நீரோட்டத்தோட அடித்து செல்லப்பட்டால் அந்த குறள்ல எதுவுமே இல்லை என்பதுதான் அந்த பொற்றாமரை குளத்திலே அவர்கள் விடுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது. தேவாரங்கள் எல்லா விஷயங்களும் அப்படித்தான் வந்தது. ஆனா அங்க என்ன நடக்குது என்று சொன்னால் 7 சொற்களை கொண்டு இந்த குறள் ஆக்கப்பட்டபடியால் பல புலவர்கள் சொல்லி போட்டார்கள் அரசவையில, இது முக்கா குறள், இது முழுசாக முடிவடவில்லை, அப்படி 8 சொல்லுல வர வேணும் அப்படி என்றெல்லாம் கணக்க பிரச்சனைகளை கொண்டு வள்ளுவருக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப வள்ளுவரால் தனி ஒருவராக நின்று செயற்படுத்த முடியல. அரங்கேற்றம் செய்தால்தான் ஒரு நூலினுடைய பெருமதி சரியாக இருக்கும், ஒரு இலக்கியத்தினுடைய பெருமதி இருக்கும். ஆகவே அவர் ஔவையிடம் நாடிய போது ஔவை அந்த குறளுக்கு சரியான விளக்கம் கொடுக்கிறார். அதே நேரம் நீங்க பார்க்கலாம், வள்ளுவரை விட மிகவும் குறுகிய சொற்களாலதான் ஔவையார் தன்னுடைய பாடலை பாடியிருக்கிறார். அறம் செய்ய விரும்பு 3 சொல், 2 சொல், 4 சொல்லிலேயே ஔவையார் பாடிட்டா. அப்ப ஔவையாரை விட கொஞ்சம் கூடின சொல்லு பாடினவர் தான் வள்ளுவர். ஆகவே அவங்க 2 பேருக்கும் இடையில பல ஒற்றுமைகள் இருக்கிறது, கவித்துவத்துல ஒற்றுமைகள் இருக்கிறது. ஆனா உடன் பிறந்த சகோதரியா என்பது உண்மையில எனக்கு தெரியாது அந்த விஷயம். ஆனா இப்படி அவர்கள் ஒன்றுக்குள்ள ஒன்று தங்களுடைய தமிழ் விடயத்திலே அவர்கள் ஒற்றுமையாக இருந்திருக்கிறார்கள் என்பது சரித்திரம் கூறுகின்ற ஒரு விடயம். இன்னும் நிறைய இருக்குது ஐயா. நவரட்னம் ஐயா கையை தூக்கி கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். என்னென்றால் ஔவையார் திருவள்ளுவர் ஒரே காலத்தில் இருந்தார்கள் என்று பல செய்திகள். ஒன்று, ஒரு நாள் நல்ல மழை, திருவள்ளுவர் போய் அரச மரத்துக்கு கீழே இருந்தாராம். ஆனால் ஔவையார் புளிய மரத்துக்கு கீழே இருந்து புத்தக பூச்சியை சிற்றிலையின் கீழ் வா என்று திருவள்ளுவரை கூப்பிட்டது என்று ஒரு கதை. அப்படி உண்மையோ பொய்யோ தெரியாது. ஆனால் ஒரு ஔவையாரும் திருவள்ளுவர் ஒரே காலத்தில் வாழ்ந்தார்கள் என்றது பலர் சொல்ல கேட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்த கருத்தை தான் நானும் மனதில் வச்சு கொண்டுவிட்டேன். ஔவையார் ஊக்கப்படுத்தினார், இதை மேடையேற்ற ஊக்கப்படுத்தினார் என்று நானும் வாசித்திருக்கின்றேன். இப்போது பாபு சண்முகநாதன் அவர்களை வளைக்கின்றேன். நன்றி தமா மாஸ்டர். வணக்கம் அகத்தியன் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேச்சிற்கு மிகவும் நன்றாக சேர்த்து கேட்டேன். காரணம், நீங்கள் சொல்கின்ற அந்த அழகு, அந்த பேச்சை சொல்கின்ற அழகு மிகவும் பிரமாதமாக இருந்தது ஐயா. அதில் இன்று எனக்கு மிகவும் பிடித்து கொண்டது என்னவென்று சொன்னால், அந்த அறத்தை பாடி அந்த போரில் அந்த மன்னனை வெல்வது, போரில் தொடர்ந்து வென்று அந்த மன்னனை வெல்வதை நீங்கள் ஒரு மண்டலத்தில் அவர்கள் பாடுகின்றார்கள். அதை பாடி அவரை தோற்கடிக்கும் வண்ணமாக பாடுகின்றார்கள். அது புதிய விஷயமாக எனக்கு தெரிந்தது, கேள்விப்படவில்லை முன்பு. ஆச்சரியமாகவும் இருந்தது. அதை அப்படியே அவர்கள் அந்த அறத்தின் மூலமாக அருளும் அது ஒரு யாகம் மாதிரி தானே ஐயா? ஒரு யாகம் மாதிரியாது அகத்தின் ஐயா அந்த போர் என்ன அந்த அறம் பாடுறதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அறம் பாடுதல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எனக்கு தெளிவா தெரியல அதை பத்தி. என்ன பார்க்கவே அது மாதிரி என்ன சொல்றது, ஒரு போராட்ட வழியே இல்ல, அது ஒரு அஹிம்சா வழியில தான் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அந்த மற்ற மன்னர்களும் இவரை தோற்கடிப்பதற்காக. அதான் விரும்பத்தக்க விடயம். அது நல்ல விஷயம்.
நல்ல வகையாக அதை செய்திருக்கிறார். அது சிறப்பான விஷயம். தோற்கடிக்கத்தான் விரும்பினார்கள். அதை ஆனால் நல்ல அறவழியிலேயே செய்திருக்கிறார் என்பதுதான் எனக்கு தெரியும். அது எனக்கு நன்றாக பிடித்துக் கொண்டது. தற்காலத்துக்கும் அது பொருந்த மாட்டேங்கிறது. உதாரணமா இப்ப ஒரு ஒரு மன்னர் இல்லை, இப்படி தற்காலத்தை எடுத்துக்கொண்டால் ஒருவர் ஆட்சியில் தொடர்ந்து இருந்தால், உதாரணமாக நீங்கள் அல்லது பூட்டின் எடுத்துக்கொண்டாலோ அல்லது இடியமீன் முந்தின காலத்துல 70களில் எடுத்துக்கொண்டாலோ அல்லது கடாஃபியை போல அப்படி கனகாலமாக இருந்தால் ஒரு மக்களுக்கு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு அலுப்பு வந்துவிடும். ஏதாவது ஒரு புரட்சி வரத்தான் செய்யும். அது மாதிரி தான் இந்த மன்னருக்கும் எதிராக வந்தது அறியவில்லை. ஆனால் நீங்கள் கூறிய அந்த மன்னர் ஒரு நல்ல ஒரு மன்னர் இருந்தாலும் அவர்கள் செய்தி அந்த இந்த 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 அறப்பாடல் மூலம் செய்தது எனக்கு நன்றாக பிடித்துக் கொண்டது. மீண்டும் நீங்கள் வர வேண்டும். மற்றவர்கள் கூறியது போல இந்த தமிழை பற்றிய விஷயங்களை எங்களுக்கு அறிவூட்ட வேண்டும். நிறைய விஷயங்களை உங்களிடம் இந்த அறியக்கூடியதா இருக்கின்றது. அதைத்தான் நானும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் ஐயா. நன்றி, வணக்கம். அகத்தியன் ஐயா, அந்த அறம்பாடுதல் என்றது என்னன்னு சொன்னா நேர்மையான வழியில ஒருவரை அடக்குவது அல்லது தாக்குவது. நேர்மையான வழி அறத்தை பாடி இவ்வாறு செய்கிறது. ஆனா அது அந்த விஷயம் பாடுகிறவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதால யாருக்கு பாடுகிறார்களோ அவருக்கு தான் பிரச்சனை. இப்பயும் நீங்க ஊர்ல கேட்கலாம், சில பேர் கதைப்பாங்க, என்ன நீ அறம்பாடி கொள்றாயண்டு, என்ன நீ அறம்பாடி கொள்றாயண்டு சொல்லுவார்கள். கதையில பேச்சு வழக்குல கேட்டு பாருங்க, பலரிடம் இருந்து அந்த சொற்கள் வரும். சண்டையில் வர இடங்கள்ல, கோவமா கதைக்கிற இடங்கள்ல ஒரே தொணண்டு கதைச்சு கொண்டு இருப்பாங்க. என்ன நீ அறம்பாடி கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லுவார்கள். அந்த அறம்பாடி கொண்டு இருக்கிற என்ற அந்த மரபு எங்களுடைய தமிழர்கள்ட்ட இருந்தான் வந்தது உண்மையாகவே. அப்படி இந்த மன்னனுக்கு பாடி மன்னனுடைய பலத்தை இழக்கச் செய்து அவரை அந்த இடத்துல இருந்து அகற்றுவது அல்லது உயிரோட இல்லாமல் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை செய்திருக்கிறார்கள் இந்த அறத்தை பாடி. உண்மையா அறம் தர்மத்துக்காக மட்டும்தான் பாட வேண்டும், தர்மத்துக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நியதி இருக்குது. இருந்தாலும் அந்த அறத்தையே ஆயுதமாக்கித்தான் இவரை அளித்திருக்கிறார்கள் என்பதும் ஒரு கதை. அதுல அடங்கி இருக்கிற உண்மையான வரலாறு. சரிதானே அகத்தியனையா? நீங்க அடுத்த முறையும் இதை போல நல்ல கருத்துக்களோட வாங்கோ. நல்லா இதே நேரம். கண்டிப்பா, நிச்சயமா. இப்ப நம்ம இது சொல்லுங்க. இன்னும் ஒரு கதை. அந்த காலத்தில் அரசர்களுக்கு முன்னால புலவர்கள் தங்கள பாட்டுகளை கொண்டு போய் பாடி விருது பெறுவார்கள். அந்த விதத்துல பல புலவர்கள், கம்பன் மற்றவர்கள் எல்லாம் பாடி, நான் ஔவையார் கடைசியா பாடினாவாம், நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய புலவர்கள் தான், ஆனால் இந்த தூக்கணாம்பூச்சி என்னுடைய இதை தெரியுமோ, என்ன கூடு அல்லது கரையான் வித்து தெரியுமோ, அல்லது அப்படி பல தேனி கூடு, அது மாதிரி உங்களால் செய்ய முடியுமோ என்ற ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா? தேடி பார்க்குறேன். ஒரு சுவாரஸ்யமான ஔவையார் பாடிய பாட்டு. நன்றி ஐயா. நல்ல விடயங்களை அறிந்தோம், ஆராய்ந்தோம். ஆவலுடன் கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி சொல்லி மகிழ்ச்சி. அகசியர், நீங்க என்ன சொல்ல போறீங்களா? நிறைவு செய்ய நேரம் வருகின்றது. ஆமாம், நிறைவு செய்ய என்னன்னாக்க, இப்ப தமிழ் சார்ந்த உள்ளங்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்க, இப்ப நான் போன கிழமைக்கு நான் அந்த மலேசியா சிங்கப்பூருக்கு போயிட்டு வரும்போது அதுல அந்த மலாயா பல்கலைக்கழகத்திலேருந்து தமிழ் அறிஞர்கள் 2 பேர் நம்ம இந்த டூருக்கு போயிருந்தோம். நம்ம அந்த தைப்பூசத்தை பார்த்து வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் 8 நாடுகள்லேருந்து இணைஞ்சிருந்தாங்க எங்களோட. ஸோ அப்போ அவங்க அந்த இப்ப மலேசியால எப்படி தமிழ் வளருதுங்கிறத பத்தி அவங்க கொஞ்சம் எடுத்துரைக்கும் போதே, மலேசியால 528 தமிழ் பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அது அரசு ரீதியான தமிழ் பள்ளிகள். இங்க இருக்கிற இந்த பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பிரைமரி ஸ்கூலை அங்க மலேசியால அரசாங்கமே என்ன பண்ணுதுனாக்க, அது அந்தந்த இனத்துக்கு அந்தந்த மொழி. இன்னைக்கு சீனர்களுக்கு சீன மொழியில அவங்க படிப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இது
அதே மாரி தமிழர்களுக்கு தமிழ் மொழி, இந்தியர்களுக்கு தமிழ் மொழி, அப்புறம் மலாய் அவங்களுக்கு வந்து மலாய் மொழின்னு சொல்லிட்டு அந்த மாரி போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி நம்ப வந்து சிங்கப்பூர்ல நீங்க பார்த்தாலும் சரி, அந்த அரசு பள்ளிகள்லயே வந்து நீங்க வந்து இந்தியர்கள்னாக்க தமிழ் படிச்சாகணும். தமிழ வந்து ஒரு பாடமாக எடுத்தாகணும். அதே மாரி நீங்க மலாய்னாக்க மலாய் மொழிய படிச்சாகணும்னு சொல்லிட்டு, அந்த தாய்மொழிய வந்து ப்ரமோட் பண்றாங்க. அந்த மாரி நாடுகள்ல. அப்புறம் இன்னொரு நான் ஒரு கருத்த சொன்னேன். நீங்க தாய்மொழியில படிச்சீங்கனாக்க, உங்களோட சிந்தனை திறன் அதிகரிக்கும். நீங்க மத்தவங்க கீழ போய் வேலை செய்றத விட, மத்தவங்களுக்கு வேலை குடுக்கிற முதலாளிகளாக நீங்க மாறுவீங்கங்கிற கருத்து வந்து எளிதாக சொல்லப்படவில்லை. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்க, உலகத்திலே இன்னைக்கு சீன நாட்டோட வளர்ச்சி வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு சிங்கப்பூரோட வளர்ச்சி வந்து இங்க லண்டன் போன்ற நாடுகள விட ஒரு 5, 10 வருடம் அட்வான்ஸ்ல தான் இருக்கு. நான் சொல்ல ஒரு குறைஞ்சது ஒரு 5 வருஷம் சிங்கப்பூர் வந்து லண்டன விட அட்வான்ஸா இருக்கு. நீங்க அதையே சைனாக்கு நீங்க போய் பார்த்துட்டீங்கனாக்க, இங்க இருக்கிற லண்டன விட 20 வருஷம் அட்வான்ஸ்ல இருக்குன்னு தான் சொல்லலாம். இன்னைக்கு சீனாவோட வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா, சீனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து முதலாளிகளாக இருக்காங்க. எல்லாரும் தொழிற்சாலைகள் வச்சிருக்காங்க. உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஏற்றுமதி இந்த சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து ஆரம்பிச்சு, அத்தியாவசிய பொருட்கள் பூராமே சீனா தான் வந்து நின்றுட்டுதா? குரல் வரவில்லையே. வந்து frozen. இந்த இன்டர்நெட்டோ இல்லாட்டி ஃப்ரீஸ் ஆயிட்டு வந்துட்டு இல்ல. ஆள் நிக்கிறார் ஆனா Yeah. sound இல்ல. உரைத்து விட்டார். ஆதலால் நாங்கள் இதை நிறைவு செய்வோமா? நிறைவு செய்ய நேரம் இது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமா? பாபு But நிப்பாட்டிட்டு வந்தா தான் I think he's gone out. Yeah. Okay. Thank you. Yeah, yeah. அவர் போயிட்டாரு நினைக்கிறேன். நீங்க அவருக்கு நன்றியை சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணுவோம். அகசியன் ஐயா, மிகவும் மிகவும் நன்றி. நீங்கள் வந்து இவ்வளவு மூலகளையும் தூண்டி வந்துட்டார். நீ கதைங்க. வந்துட்டார். கதைங்க. Continue, Samindya. சொல்லுங்க. இன்னைக்கு சீன நாட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, இவ்வளவு பெரிய வளர்ச்சிய தொட்டதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, சீனால எந்த ஒரு இடத்துலயும் நீங்க ஆங்கில பலகைகளோ, ஆங்கில மொழிய நீங்க பார்க்கவே முடியாது. எல்லாமே வந்து தன்னுடைய தாய்மொழியில தான் நீங்க வந்து சீன நாட்டுல நீங்க பார்க்கலாம். அவங்களோட மொழிய எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கங்கிறத வந்து நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க மொழி மேல இருக்கிற பற்று ஒவ்வொருத்தரும் அதுல வந்து அந்த மலேசியால நாங்க போகும்போது வந்து அங்க உலக தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவர்னு ஒருத்தரோட நம்ம சந்திச்சோம். அப்ப அவங்க ஒரே ஒரு சம்பவத்த மட்டும் சொன்னாங்க. அத வந்து உங்க அனைவரோட நான் பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். என்னன்னாக்க, அவர் வந்து அவரோட சீன நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான கூட்டத்துக்குன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு அழைச்சிருந்தாராம். இவர் அவர் வீட்டுக்கு போயிருந்தாராம். அப்படி போயிருக்கிறம்போது, பெரிய பெரிய டேபிள், பெரிய பெரிய மேஜைகள் ஒரு 4, 5 மேஜை இருந்துச்சாம். அந்த மேஜை முழுக்க காசுகள அப்படி பெரிய ஒரு கும்பலாக அப்படியே கொட்டி வச்சிருந்தாங்களாம் காசுங்கள. அதோட கொட்டி வச்சுட்டோனே அதுல 10, 15 பேர் வந்து அந்த காசுகள எண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அதோட இவரு அந்த சீன நண்பர்கிட்ட கேட்டாங்களாம், ஐயா நீங்க இது என்ன காசுன்னு கேட்டாங்களாம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், நாங்க வந்து இந்த மலேசியால இருக்கிற சீன பள்ளிகள வந்து நாங்க வந்து மேம்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு, சீன மக்களுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சோம். என்னன்னாக்க, நீங்க வந்து உங்களோட சம்பாத்தியத்துல 1 நாள் உங்களோட லாபத்த வந்து நீங்க வந்து இந்த சீன மொழிக்கான மேம்பாட்டுக்கு நீங்க குடுக்கணும். நீங்க அது 1 நாள் சம்பாத்தியத்த குடுத்தாலும் சரி, 1 வாரம் உங்களோட அ லாபத்த குடுத்தாலும் சரி, 1 மாசத்த குடுத்தாலும் சரி, இது உங்கள பொறுத்து இருக்கு. நீங்க குடுத்து இத உதவி செய்யணும்னு சொல்ட்டு, அவங்க இயக்கம் வந்து அறிவிப்பு குடுத்தனால, இந்த காசு கிடைச்சுச்சுன்னு சொல்ட்டு, அவங்க வந்து எண்ணி முடிக்கும்போது, அன்னைக்கு ஒரே நாளு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த லண்டன் பவுண்ட்ஸ்ல சொன்னீங்கன்னாக்க, ஒ 1,00,000 பவுண்ட்ஸுக்கு மேல அவங்களுக்கு ஒரே நாள்ல கலெக்ட் பண்ணாங்களாம் பாருங்க, அன்னைக்கு வந்து. அதோட இவர் வந்து அவர்ட்ட பைய போய் சொன்னாராம், "என்ட்ட ஒரு 200 வெள்ளி இருக்கு. நானும் உங்களோட பங்குல
என்னால முடிஞ்சதை இணைச்சிக்கிறலாமான்னு கேட்டுட்டு அவரோட 200 வெள்ளியையும் கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவர் எங்கள்கிட்ட சொன்னாங்க. நான் அப்பு தாமோதரன், இந்த கிரைடனோட டெபுட்டி மேயர் அப்பு தாமோதரன் 2 பேரும் நம்ம போனோம் அவரோட சந்திக்கன்னு சொல்லிட்டு இந்த தமிழ் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் வணக்கம் மலேசியாங்கிற ஊடகங்களோட நாங்க சந்திச்சோம். அப்படி சந்திக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கும் போது மத்த இனம் வந்து அவங்க தாய்மொழி மேல எந்த அளவுக்கு பற்று வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது, நம்பலாம் வந்து இன்னும் நெறைய நம்ப மொழிக்காக நம்ப செய்யணும். நம்ப தலைமுறைக்காக செய்யணுங்கிற எண்ணம் வந்து மனசுல ரொம்ப பதிய வைக்குது. ஸோ, அதனால அதோட ஒரு முயற்சி தான் நான் வந்து என்னன்னாக்கா, எல்லாரையும் நம்ம தமிழ் சார்ந்த இடங்களுக்கு கூட்டிட்டு போணும்னு சொல்ட்டு, அது இறைவன் அருளால அந்த தமிழுக்காக செய்யணும்னு நானும் முயற்சி செஞ்சனால, 8 நாடுகள்லேருந்து என்னோட கலந்துக்கிட்டாங்க. இந்த தைப்பூசம், மலேசியா, சிங்கப்பூர பார்க்கறதுக்கு. ஸோ, அதுக்கு ரொம்ப அது தொடர்ந்து இந்த மாரி அனைவரையும் அழைச்சிட்டு போகணும். அ இந்த மாரி ஒரு ஒரு தொடர்பு ஏற்படுத்தியும், எதிர்காலத்துல இந்த ஒவ்வொரு நாட்டிலயும் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு காமன் கரிக்குலம். இப்ப உலகத்துல ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு தமிழ் கரிக்குலமா இருக்கு. அத வந்து நம்ம மாத்தி அமைச்சு, எல்லா நாட்டிலயும் தமிழுக்கான ஒரு முறையான கரிக்குலம், ஒரு குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி எப்படி இருக்கணும்? லெடியன் நாதசுரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திருக்குறளோட 1330 குறளையும் இப்ப இசை வடிவில பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து அனிருத், அப்புறம் மோகன்லால், சித்ரா இந்த மாரி பெரிய பெரியவங்க எல்லாருமே இந்த திருக்குறள பாடியிருக்காங்க. அவங்களோட போன மாதம் நான் இங்க அந்த லண்டன்ல அந்த கெட்ஃபோர்ட் நிகழ்ச்சியில அவங்களோட சந்திக்கும்போது, அவங்களோட பேசும்போது நான் என்ன கோரிக்கை வச்சேன்னாக்க, ஒரு குழந்தைக்கு ஆரம்ப இசைய வந்து அது தமிழ் இசையா இருக்கணும். அதற்காக நீங்க வந்து இந்த திருக்குறளோட நிப்பாட்டாம, அடுத்தடுத்து ஔவையார்களோட ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் எல்லா தமிழ் இதையும் நீங்க இசை வடிவில கொண்டு வரணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்னு அவங்கள்ட்ட முன் வச்சேன். இந்த மாரி நம்ப தொடர்ந்தும் தமிழ் சார்ந்த நபர்கள, தமிழ் உள்ளங்களை இணைப்போம். தமிழை நம்ப வந்து தமிழ வளர்க்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளு கிடையாது. தமிழோடு பயணிப்போம்னு சொல்லிட்டு அனைவருக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றி, வணக்கங்க. நன்றி ஐயா. உங்கள் உரையை மகிழ்ந்தோம், பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம். வாழ்க தமிழ் என்று சொல்லி நிறைவு செய்யும் நேரம் இது. நீ செய்த தர்மம் உன்னை காக்கும், நீ செய்த துரோகம் உன்னை தேடி வரும். நன்றே உறங்குங்கள். இரவு வணக்கம்.